இந்த ஆகஸ்ட் மாதம் கற்றுத்தருகிற வாக்குத்தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நம் நம்பிக்கையாயிருந்து நம்முடைய கால், நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய செயல்கள், நம்முடைய படிப்பு அல்லது நம்முடைய முயற்சிகளில் எந்த ஒரு சிக்கலும் வராதபடி காப்பார். அல்லேலூயா. பிசாசானவன் நம்மை எப்படி விழுங்கலாம் என்று அல்லது நம்முடைய பகைவர்கள் எப்படி விழத்தள்ளலாம் என்று, எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று நம்மை வகை தேடுகிற இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எதற்கும் கலங்காதே, நீ என்னை நம்பிக்கொண்டிருக்கிறபடினால் உன் கால் எங்கேயும் இடராது சிக்காது, கர்த்தர் உன்னை காப்பார். அல்லேலூயா. அப்படின்னா நான் யாரை நம்பியிருக்கணுமா? கர்த்தரை நம்பியிருக்கணும். இந்த காலை வேளையிலே நான் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டுமானால் சில காரியம் எனக்கு தேவை. அதிலே நான் குறைவுபடுவேனானால் என் நம்பிக்கை வீணானதாய் இருக்குமே. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே போதனைகளை காத்து கொள்ள வேண்டும். ஆமீன். 2வது, ஆமீன், சுய புத்தியின் மேல் நான் சார்ந்து இருக்கக்கூடாது. 3வது, என் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 4, என் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நான் நினைத்திருக்க வேண்டும். 5, நான் கர்த்தருக்கு முன்பாக பயந்து இருக்க வேண்டும். 6, தீமையை பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். 7, என்னுடைய எல்லாவற்றாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நான் இதிலே குறைவுபடுவேனானால் என் நம்பிக்கை எங்கேயோ சிதைவுபட்டு கொண்டிருக்கிறது. நம்பிக்கையிலே குறைவில்லாமல் தேவன் மேலே பற்றுதலாக இருக்கும்போது உன் கால் இன்று அல்ல என்றுமே சிக்காது, இடராது, குறையாது, தாழ்ந்து போகாது. God bless you.